இப்போ ஏன் ஆதவர்ஜுனா ரொம்ப கவலைப்படுறாருன்னா, கார்த்திக்கு ஓட்டுக்கு ரூ. 3000 பணம் கொடுப்பதற்கு தயார். ஆனால் விஜய் என்ன சொல்லிட்டாருன்னா, பணம் கொடுக்காம ஜெயிக்கணுன்ட்டார். என் பேரை சொன்னால் மக்கள் ஓட்டு போடுவாங்க, பணம் கொடுக்கக்கூடாது. பணம் கொடுக்கலன்னா யாரும் ஓட்டு போட மாட்டான். இப்போ பணம் கொடுத்தாலே ஓட்டு போட மாட்டான், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ என்ன தொகுதியில் சச்சரவுனா, வில்லிவாக்கத்தில் திமுகவுடைய கட்டுப்பாட்டிலிருந்து வாக்குகளை உடைத்தெடுக்க கடுமையாக போராடுறாரு ஆதவர்ஜுனா. அது பலன் கிடைக்கல. அதனுடைய விளைவு தான் இந்த கண்ணாடி பாட்டல். அது 2 சமூக விரோதிகள் நடத்திக்க சண்டை. திமுக அதில் கட்சியே இல்லை. திமுக தன்னுடைய அரசியல் லாபங்களுக்காக திமுக உள்ளிழுக்கிறார். திமுக உண்மையாகவே அப்படி ஒரு கலவரம் பண்ணணும்னா 2 சமூக விரோதிகளை வைத்து பண்ணாது. அது திமுக திட்டமிட்டு ஒரு 100 பயிற்சி பெற்ற ஆட்களை வைத்து கலவரம் பண்ணும். அதுதான் திமுக. எம்ஜிஆர் கட்சியை பலமுறை கருணாநிதி ஒழிச்சார், திட்டமிட்டு ஒழிச்சார். சாராய கடை திறந்து விட்டு திமுக காரனை பூரா கள்ளச்சாராயம் விற்க சொன்னார். கள்ளச்சாராயம் வச்சா ரவுடிகளோட இருப்பான், போலீஸோட கூட்டணி வச்சுருப்பான். எல்லாம் அன்னைக்கு எம்ஜிஆர் கட்சிக்காரன் பூரா அப்பாவி இன்னைக்கு விஜய் கட்சிக்காரன் இருக்கிற மாதிரி.